நம்ம ரவீனுக்கு போனா ஈஸியா சன்பர்ஸ்ட்க்கு போயிடலாம். நம்ம எதிரி நம்மள நிச்சயமா எங்கிருந்தாவது பாத்துட்டு இருப்பான். சௌரா, எதுக்கும் கவனமாவே இரு. சரி. அவன் வந்துதான் பாக்கட்டுமே. கம் ஆன் ஆல், எதுக்கு வந்தனு மறந்துட்டியா? நாம இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த பெரிய மெஷின் இங்க இருக்கிற எனர்ஜிய சாவேஜ் டெஸ்ட்ராயருக்கு அனுப்புறதை தடுக்கிறதுக்காக தான். அதனால வந்த வேலையை விட்டுட்டு நீ தேவையில்லாம வேற எந்த பிளானும் போடாத. ஆமா, நமக்கு அதிகமா நேரமும் இல்ல. எல்லா டெஸ்லா ஜுவல்ஸும் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா டெஸ்லாண்டியாவோட கதை முடிஞ்சிரும். எக்காரணத்தை கொண்டோ அதை நடக்க விடக்கூடாது. கம் ஆன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதனாலதான் கியரும் ஃபிளேமுடைய டீமும் சன்பர்ஸ்ட்க்கு போகிறதுக்காக அவங்க பிரிஞ்சு இன்னொரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. நம்மள தடுக்கிறதுக்கு பிராண்ட் வந்தான்னா அப்போ ஃபிளேமால சன்பர்ஸ்ட்க்கு போக முடியும்ல. அந்த வழியா அவங்க அங்க போயிடுவாங்க. ஒருவேளை அவங்கள தடுக்க அங்க பிராண்ட் வந்தாலும் அவனை எதிர்த்து அவங்க அங்க சண்டை போடுற நேரத்துல நாம சன்பர்ஸ்ட்க்கு போய் மிஷினா அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லா டோக்கன்ஸையும் நாம எடுத்துக்கலாம். தாத்தாவும் ரெமோனும் ஹைட்ரோக்கு போயிருக்காங்க. அதுக்காக அவங்க அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அயன் மினோடாரஸ் தானே? பாத்து ஜாக்கிரதை சௌரா. என்ன நடக்குதுங்க? மினோடாரஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? இது சுவாரஸ்யமா இருக்கா? காயா வந்திருக்கான். காய், எதுக்கு இங்க வழியை தடுக்கிற? ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு முதல்ல சொல்லு. பெருசா ஒண்ணு இல்லப்பா, உங்களோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன சொன்ன? அப்படா திரும்பவும்? ஆமா, அதேதான். நான் திரும்பவும் ஏலியன்ஸ் கூட கை கோர்த்துட்டேன். ஆனா காய், பிராண்ட் ஏற்கனவே உன்னை நம்ப வச்சு யூஸ் பண்ணி ஏமாத்தி இருக்கான். இன்னமும் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? நீ அவனை இப்படியே பண்ண விட்டனா அப்ப கண்டிப்பா டெஸ்லாண்டியாவோட கதையே முடிஞ்சிடும். அப்படியானா அவனுக்கு சம்மதமா? இந்த மோசமான கிரகத்துக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த கிரகம் எங்களுக்காக என்ன பண்ணிருக்கு? ஸ்டோன்ல இருக்க மக்கள் எல்லாரும் இந்த கிரகத்துல மோசமான புழுதிக்கு நடுவுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிரகத்தோட கதை ஒரே அடியா முடிஞ்சு போயிரணும். காய், கம் ஆன் காய், நீ என்ன விளையாடுறியா? வாய மூடு. லைட்னிங்ல நீங்க பிறந்ததால சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப வாங்க, வந்து மோதல உங்களை அழிச்சிருவேன். ஓகே நீக்கோ. ஆமா, நமக்கும் வேற வழியே இல்ல. வேற வழியே இல்ல, மோதி பாத்துடலாம். யா. வெளியே வா, ஹென்ஸ் கார்கோயல். அவனை விடாத, லைட்னிங் கிரிஃபன். நீக்கோ, இதோட கதையை நான் பாத்துக்கிறேன். அயன் மினோடாரஸ் கதையை நீ பாத்துக்க. ஓகே, பாத்துக்கிறேன். ஸ்பார்க் டிராகன், சோல் ஆர்டர்ஸ். என்னது? அவன் கதையை முடிச்சிரு மினோடாரஸ். நீக்கோ, நீக்கோ, ஆல். சோல் ஆர்டர்ஸ் இங்க என்ன பண்ணுது? ஐம் சாரி, உன்னை சன்பர்ஸ்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது. நோ மேரியஸ், நீயுமா? கடைசியா ஸ்டோனும் சன்பர்ஸ்டும் இப்ப திரும்பவும் ஒன்னு சேர்ந்தாச்சு. அதே சமயத்துல அந்த குட் கிங் ஆகஸ்ட் வந்து இன்னொரு பக்கத்துல இருக்க ஃப்ளேம் கூட மோதிக்கிட்டு இருப்பாரு. என்ன சொன்ன? எங்களை வரவேற்க நீ வருவன்னு நாங்க எதிர்பார்க்கல ஆகஸ்ட். எஸ் கியர், இத பார்த்தா நம்ம ஃபேட் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் உனக்கு அப்படி நடந்தும் கூட உனக்கான பாடத்தை நீ கத்துக்கவே இல்லல்ல. நீ நினைச்சதை விட மோசமா தோத்து போயிட்ட. எதுக்காக ஏற்கனவே உன்னை ஏமாத்தின ஒருத்தன் கிட்ட நீ திரும்ப வேலை பாக்குற? பிரான பத்தி எங்களை விட உனக்கு தானே நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற? நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கம் ஆன்.
சிட் ஜான் வாங்க சீக்கிரமா இவன் கதையை முடிச்சிடலாம். எஸ் எஸ் நமக்கு வேற வழியே இல்ல. ஆரம்பிக்கலாம். 3 2 1 வெளியே வா சேபர் லயன். வெளியே வா டார்ச் ஃபயர் பிளேஸ். அவனை தாக்கு இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். வெளியே வா ஃப்ளேம் கோபாக்ஸ். வெளியே வா டாயோ சைக்ளோப்ஸ். சேனல் பர் ஆகஸ்ட் வந்துட்டான். ஆனா அவன் எதுக்காக இந்த நேரத்துல வந்து நம்ம வழியை தடுக்கிறான்? லைட்னிங்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ருவின் வழியில போன குரூப் ஸ்பார்க் டிராகனும் லைட்னிங் கிரிஃபனும் இப்போ அயன் மினிட்டோரஸ் ஹெஞ்சு காகால் அப்புறம் சோலோட்டஸோட மோதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் விடலையா? அவனை விடாத ஃபயர் பிளேஸ். போய் தாக்கு கோபாக்ஸ். அவங்கள விடாத இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். என்னால இதை நம்பவே முடியல. என்னாச்சு? என் கதையை சீக்கிரமா முடிக்கிறேன்னு என்னமோ சொன்ன. இதெல்லாம் போதாது கண்ணா. என்ன தடுக்க இதெல்லாம் பத்தாது. முன்ன விட ஸ்ட்ராங்கா இருக்க. ஆனா ஏன் நாங்க மட்டும்தான் இந்த வழியில வந்துகிட்டு இருக்கோம் நினைச்சியே என்ன? ஜான் கம் ஆன். இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். என் வழியை விட்டு போ. இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக் லிமிட்டரை ரிலீஸ் பண்ணு. முழு சக்தியை வெளிப்படுத்து. அப்ப இதுதான் ஃபயர் ட்ரேக்கோட ஃபுல் பவரா? நமக்கு கீழே இருக்கிற மேக்மாவை அது வெளியே கொண்டு வந்துருச்சு. எங்களுக்கு தேவையான சக்தி இந்த ஃப்ளேம் எங்களுக்கு கொடுக்கும். உண்மையான விளையாட்டு இப்பதான் ஆரம்பிக்க போகுது ஆகஸ்ட். Come on! தாக்கு ஃபயர் ட்ரேக். உன்னை அடிச்சு பறக்க விட போற நேரம் இப்ப வந்துருச்சு. சோல் ஆர்டர். கிரிஃபன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்காம நின்னு என் கூட சண்டை போடு. எதுக்காக அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்? அடேங்கப்பா எவ்வளவு பவர். ஆனா நீ எதுக்காக எங்களை இப்படி பண்ற? அந்த பிராண்டுக்கு உதவுறதுக்காக உன் சக்தியை ஏன் பயன்படுத்துற? உங்க சக்தியை வச்சு இந்த டெஸ்லாண்டியாவை காப்பாத்த பார்க்கலாம்ல. அந்த பிராண அழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க. பிராண அழிக்கணுமா? என்கிட்ட சக்தி இருக்கு நான் சொல்றீங்க. அதெல்லாம் வேஸ்ட். அவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இத நான் பண்ணனா அட்லீஸ்ட் அந்த பசங்க பத்திரமா இருப்பாங்க. பாத்தீங்களா, கை வந்துட்டான். ஆமாப்பா. காய் 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 என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? காய் உனக்கு ஒண்ணும் ஆகலல? ஓ ஹே, நீங்க தானா பசங்களா? ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். யா எங்களுக்கு தெரியும். நீ சூப்பர் காய். என்னைக்காவது நீ பேட்டில் ஜெயிப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும் காய். நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட இன்ஜுரியை நீ குணப்படுத்தலைன்னா என்னால இதை பண்ணிருக்க முடியாது. காய் பொறுத்திருந்து பாருங்க பசங்களா. அடுத்த பேட்டில்ல கூட நான் தான் ஜெயிக்க போறேன். ஜெயிச்சு அந்த செகண்ட் டோக்கனையும் நான் அடைஞ்சே தீருவேன். அது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களை சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவல காய். நீ சொன்ன மாதிரியே. நிஜமாவா? அது அற்புதம். நீ சொன்னியா? ஆமா நான் சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போவேன். அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மீகோ சன்பர்ஸ்ட பாதுகாக்கிறதா கிங் ஆகஸ்டோட ஒரே ஆசை. அதுக்காக நான் இத பண்ணுவேன். ஓ கம் ஆன். ஏன் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த டெஸ்லாண்டியா அழிஞ்சு போயிடுச்சுன்னா
அப்ப இந்த கிரகத்துல நமக்கு நீங்க எதுவும் இருக்காது. அது ஃபாஸ்டா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த காத்து கதறது உங்களுக்கு கேட்கலையா? கதறதா? இந்த காத்தையா நீ சொல்ற? இந்த காத்து நம்மள கூப்பிடுதா? ஆமா, எங்களுக்கு இது வரைக்கும் தேவையான சக்தியே இந்த காத்து தான் கொடுக்குது. ஆனா இப்போ இது கதறுது. இந்த டெஸ்லாண்டியாவை காப்பாத்த சொல்லி அது கதறுது. கதறுதா? டெஸ்லாண்டியாக்கு நாங்க பதில் சொல்லுவோம். இந்த கிரகத்தை நாங்க தான் காப்பாத்தணும்னா அப்போ இந்த சமயத்துல நாங்க உங்ககிட்ட தோத்து போக கூடாது. அவங்கள விடாத டிராகன் கிரிஃபின். என்ன ஒரு பயங்கரமான வேகம். இவங்கெல்லாம் அவனை விடாத கபாக்ஸ். அவங்க எல்லாரையும் வறுத்து எடுத்துரு இன்ஃபர்னோ ஃபயர் டிரேக். மேக்மாவுடைய சக்தியை உறிஞ்சு நீங்க எங்களை தாக்குறீங்களா? ஃப்ளேமுடைய ஏஸ் இப்படி சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல. ஆமா கிடையாதுதான். ஆனா இந்த பிரச்சனை இல்லனா நான் உன்கிட்ட ஒத்தை கொத்த மோதிருப்பேன் ஆகஸ்ட். ஆனா இப்போ நீ பிராண்டுக்கு உதவுறதுனால நான் ஏன் உனக்கு நியாயமா இருக்கணும்? அதுல எனக்கு என்ன லாபம்? என்ன சொன்ன? அந்த காரணத்தினால என்ன பொறுத்த வரைக்கும் நீ எலிமினேட் பண்ண வேண்டிய டார்கெட் மட்டும்தான். நீ இப்படி பண்ணுவதை எதிர்பார்க்கவே இல்ல ஆகஸ்ட். அப்படியா? அப்படின்னா நானும் இந்த பேட்டில் உன்னை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். டாயோ சைக்ளாப்ஸ். அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சோல் பிரேக் ஸ்மாஷ். நோ வே ஃபயர் பிளேஸ் நோ. Oh no! Dear Johnson! புடிச்சுக்க. கம் ஆன். இன்ஃபர்னோ ஃபயர் டிரேக்கும் நம்ம ஃப்ளேம் கர்பாக்ஸும் டெர்மினேட் ஆயிடுச்சு. டயர் சைக்ளோப்ஸ் கூட டெர்மினேட் ஆயிடுச்சு. அப்ப நான் ஆகஸ்ட் நம்ம ஃபயர் ட்ரேக்கையும் ஹெட்பேக்ஸையும் அழிக்கிறதுக்காக அவன் சைக்ளோப்ஸையும் அவன் தியாகம் பண்ணிட்டானா? நான் உன்னை காப்பாத்துறேன். என் கைய நல்லா பிடிச்சுக்க. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நீ உன்னோட உயிரவே பணைய வைக்கிறியா? என்ன ஒரு மனசுருகிற காட்சி. ஆனா இந்த நிலைமையில எப்படி உன்னால சேபர்ல என்னை எதிர்த்து போராட முடியும்? உன்னுடைய இறக்கம் தான் உன் தோல்விக்கான முடிவா இருக்க போகுது. எல்லாம் முடிஞ்சது கியர். ஆகஸ்ட் எதுக்கு இப்படி பண்ற? என்ன பத்தி நீ கவலைப்படாத. என்னோட கைய நீ விட்டுடு. என்ன விட்டுட்டு போய் நீ பேட்டில பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. நான் உன்னோட கைய விடவே மாட்டேன். ப்ளீஸ் விட்டு கொடுத்துறாத சேட். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ என்கிட்ட தோக்குறதுக்காக தான் பிறந்திருக்க. தாக்கு சேபர் லாயன். வேண்டாம் ஆகஸ்ட், நீ செய்யறது சரியே இல்ல. டார்ச் ஃபயர் பிளேஸும் டெர்மினேட் ஆயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? இப்ப ஜெயிச்சது நான் தான்.
வெறுமை. இந்த வெற்றியால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. கோ, அவனை விடாத டிராகன். எஸ், அப்படிதான். விடாம அவனை தாக்கு கிரிஃபன். ஹால், கதையை முடிச்சிடலாம். யா, ஆரம்பிக்கலாம். டிராகன், கிரிஃபன், ட்வின்ஸ் அண்ட் கிரேட். அது என்னது? எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் தோத்துட்டேன். பேட்டில் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. போதும், நிறுத்திக்க. அந்த பிராண்ட் பிளான் பண்ணதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க இப்போ சன்பர்ஸ்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு எங்களை விடுங்க. இல்ல, நான் விட மாட்டேன். உங்ககிட்ட நான் இன்னும் உங்ககிட்ட தோத்து போகல. கொஞ்சம் இரு. மினடோரஸ், காய், ஸ்டாண்ட் டவுன். உன்னால இனி சண்டை போட முடியாது. அது ஏன் இன்னும் உனக்கு புரியல? முடியாது. உன்கிட்ட நான் தோத்ததா ஏத்துக்கவே மாட்டேன். மினடோரஸ், எழுந்துரு. எழுந்திருச்சு அவங்கள பறக்க விடு. நோ நோ மினடோரஸ். காய், நீ எதுக்காக இதை செஞ்சே ஆகணும்னு துடிக்கிற? அவன்கிட்ட இப்போ சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்ல. ஆனாலும் அவன் சண்டை போட முயற்சி பண்றான். நோவே, அப்ப என்னால இதை ஜெயிக்க முடியாதா? ஓட கடவுளே, ஓ கம் ஆன், என்னால இதை ஏத்துக்க முடியல. எதுக்கு எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா வந்து நடக்குது? ப்ளீஸ் எழுந்திருச்சு நில்லு மினடோரஸ். உன்னால முடியும். எக்காரணத்தை கொண்டு நான் இந்த பேட்டில தோக்க கூடாது. ஏன் அந்த மோசமான ஏலியனுக்காக எதுக்காக ஜெயிச்சு ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற? விட்றாத. ப்ளீஸ் எழுந்திருச்சு நில்லு மினடோரஸ். இல்ல இல்ல இல்ல, கம் ஆன். நான் எதுக்கு இவ்வளவு வீக்கா இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? என்னால 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 உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி காப்பாத்த முடியலையே. நான் இதுல ஜெயிக்கலன்னா நீங்க எல்லாரும் அங்கேயே மாட்டிப்பீங்க. அவனுக்கு உதவி செஞ்சு என்னால அந்த பசங்களை காப்பாத்த முடியலன்னா அப்ப இது எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அப்புறம் இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். பசங்கன்னு சொல்றான் அவன். காய், நீ யாருக்காக இப்படி பண்ண? எந்த ஒரு காரணமும் இல்லாம தான் நான் அந்த ஏலியன் கூட போய் சேர்ந்த நினைக்கிறீங்களா? நான் வீக்கா இருக்கேன். என்னால அவனை தோக்கடிக்க முடியல. அதனால அப்ப என்கிட்ட இருந்த ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். எனக்கு அப்ப இருந்த ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். இது ஒரு வழிதான் இருந்துச்சு. ஸ்டோன்ல இருக்க பசங்களை காப்பாத்ததான் இப்படி பண்ண. இவனை பார்த்தா கிங் ஆகஸ்ட பார்த்த மாதிரியே இருக்கு. இதுதான் நிதர்சனம். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்தாதான் ஒரு அரசனுடைய ராஜ்யத்தையும் அவன் மக்களையும் அவனால காப்பாத்த முடியும். இந்த பேரழிவுல இருந்து நாம தப்பிக்கலன்னா அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிர் வாழ முடியாது. இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நான் இது எல்லாத்தையும் நம்ம சன்பர்ஸ்டுக்காக மட்டும்தான் செய்யறேன். ஒருவேளை கிங் ஆகஸ்ட் அவனுக்கு திரும்பவும் வேலை செஞ்சா திரும்பவும் அவரை ஏமாத்த மாட்டான்னு சொல்ல முடியாது. சன்பர்ஸ்ட் மக்களை காப்பாத்த தான் இப்படி பண்றோம்னா அதுக்கு இந்த டெஸ்லா இந்தியாவோட எனர்ஜியை இழக்கணுமா? அந்த மாதிரி பண்ணுனா கிங் ஆகஸ்டோட மனசு நிம்மதியா இருக்குமா?
King August.